என்னுடைய காதல் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, எனக்கு என்ன பரிசு கொண்டு இருக்கீங்க சொல்லுங்க. அன்பு பரிசு பெற்றுக் கொள்கிறேன். எனக்கு பரிசுல இருக்கட்டும். எனக்காக என்னோட தந்தை காத்துட்டு இருப்பாரு. நதியில போயிட்டு செய்து முடித்தது காலத்தாமதம் எந்த காரணம் மணல் கூடாதுங்க அண்ணன் தம்பி உன்னுடைய வரையத்தான் ஏற்பாடு இந்த ஆட்சி பொறுப்பு உன் பக்கம் பலமாக இருந்தினி நீதான் பொறுப்போடு ஆட்சி மக்கள் நான் மன்னனாக இருந்தாலும் மக்கள் கூடி தீர்ப்பது நேரில் சென்று இதுதானே கடமையிலிருந்து எப்போது கண்ணோட்டமாக தம்பி தம்பி உடையான் படைக்க என் தம்பி இருக்கும் போது இந்த ஆட்சி எனக்கு என்னடா மனக்கம் குமரி நாட்டில் வச்சு திருமணம் செய்து கொண்டு இல்லறவாய்க்கு ஈடுபட்டு ஒரு மகளை பெற்றிருக்கிறேன் கையிலே அவரை பொறுப்பாக வளர்த்து வளர்ந்து ஆலிஃபமா இருக்கிறார் இருந்த போதும் அவளோ இயற்கை எழுதி விட்டால் கால சூழ்நிலை சந்தர்ப்பம் என்ன செய்வது அதன் பிறகு என் தம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் ஒரு பெண்ணை பார்த்து திருமணத்தை செய்து முடித்து இந்த ஆட்சி பொறுப்பை அவனுக்கு ஒப்படைத்தினா பக்கபலமா இருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால்
ஆமா வயசான காலத்துல கல்யாணம் பண்ணினா போறோம் தம்பி நாளுக்கு நாள் வயதாகிறது. நாம எவ்வளவு செல்வமா இருந்தாலும் இளையம இளப்பெண்ணை நாம் திருமணம் மணக்க போகிறோம். இளமையிலே திருமணம் செய்து கொண்டால் தான் சம்மதிக்கும். அவரு கல்யாணம் என்னடா இப்படியே காலம் தள்ளி போய்கிறது. இருந்து போகும் நாளைக்கு நாள் இவனுடைய போக்கு சரி கிடையாது, நடத்த சரி கிடையாது, நடவடிக்கை சரி கிடையாது. இருடா இவர் எப்படி இருக்க வேண்டும்? மக்கள் சின்னது ஒரு குறை இருந்தாலும் அப்போ தீர்க்கணும். குறைய தீர்க்கிறா வரன்னு சொல்றால தவிர மக்களுக்கு இவரை பாராட்டுறது கிடையாது, எந்த சமாச்சாரம் கிடையாது. என்ன சமாச்சாரம்? 4 ஓட சேர்ந்து குடிக்கிறது, கும்பலம் போடுறது, ஆட்டம் போடுறது. இருக்கு வரை நாட்டு உலகான மாமல்லர் வாழ்வன் முடச்சொல் கொண்டு வர மாட்டாங்களே நீ திருமணம் வேண்டாம் என்று சொல்வதற்கு கருத்து இருக்கு, காரணம் இருக்கு. பல பெண்களும் கூடி கும்மாளம் எடுப்பது நேரத்தில் இதை இன்பத்தை தீர்த்துக் கொண்டு தனக்கு இன்பம் என்பது வரும்போது திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறாய். தம்பி இனிமேல் எப்படி இருக்க கூடாது, சிறப்பாக இருக்க வேண்டும், பொறுப்பாக இருக்க வேண்டும். மக்களுக்கு எந்த நேரத்தில் இனி மன்னனாக எதிர்காலமாக ஆட்சி நடத்த குடிக்க மாட்டேன், சுத்த மாட்டேன், நல்லதாக இருப்பான். கேட்கும் போது இதான் சொல்ற, ஆனா மீண்டாங்க தம்பி தம்பி உன்பாட்டிலைக்கு நம்பிக்கை பிறந்து விட்டது. ஆனா என்ன மகிழ்ச்சி இப்போது பிறந்து வாலிபா இருக்கிறார். 21 ஆண்டு முடிந்து விட்டது. இன்றைய தினம் அவளுக்கு பிறந்தநாள் விழா ஒன்று ஏற்பாடு செய்ய போகிறேன். அந்த விழாவிலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும், அனைவரும் சிறப்பிக்க வேண்டும், கண்ணுக்கு விரும்பியாகவும் ஏற்பாடு செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். குழந்தை பார்க்கலாம். இது
சிறப்போடு பேரும் உயிரும் வந்திருக்க வேண்டும் சித்தப்பா காலைல சித்தப்பா, நீங்க மன்னர் மாதிரி சித்தப்பா வாழ்த்துக்கள். பல்லாண்டு ஒரு 100 ஆண்டு அப்படியா? பல்லாண்டு தாண்டி நலமா இருக்கிறது மனமார வாங்கி வராங்க நன்னால பொண்ணால கொண்டாட கலந்துக்கிட்டு எங்க நாட்டியம் பரதநாட்டியம் ஆடியாது என்ன பரதநாட்டியமா வருமா என்ன வருமா வருமாடா வராதடா டேய் நாட்டியம் வராது நாட்டியம் ஆமா சரி அந்த போட போட்டோம் இன்னொரு நடப்பாருங்க இன்னொண்டா என்னடா நாளை போறேன் நீ அண்ணா யாரா ஏண்டா பாருங்க பள்ளிகள் வந்தார்கள் ஆடினார்கள் அவ போய்விட்டா நான் யாரா பாப்பாங்க நான் ஆட்ட பிடிச்சிருந்தா நான் கேட்கிறேன் குடு இல்லை என்றா நீ கொடுத்த நான் பயப்படா வாழ்க்கை வாழ்க்கை. என்னம்மா என் அழைத்த காரணம் கொண்டு தூங்கறதுக்கு சரி வரண்டா. ஏய் வாடிங்க தும்சூத்திய என்னடா அம்மா உன் மூணுத்தி காட்டணும் எத ஆடல் பாடல் அபிநயம் ஆஹா ஆடலுடன் பாடல் என்னது ஆடலுடன் பாடலுமா ஆஹா. நீ சும்மா காட்ட காட்டு நான் காட்ட காட்ட நீ சும்மா காட்ட காட்டு நான் காட்ட காட்ட ஐயா தம்பிக்கு அப்படியே நட்டுக்கணும் கண்டு நட்டுக்கணும் பார்க்கணும் அந்த அளவுக்கு நாட்டியம் நீ நல்லா காட்டுவியா நல்லாவே காட்டுறேன். காட்டுவியா? நீ காட்ட ரெடியா? நீ காட்டுமா நான் பாக்குறேன் நீ பாக்க ரெடியா? நான் பாக்குறேம்மா மோகினி மாகனி வரியா மச்சானே வரியா